தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் உட்பட 4 பேர் நேரில் ஆஜராக சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். நாடாளுமன்ற தேர்தலின் போது தாம்பரம் ரயில் நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட 4 கோடி ரூபாய் பணம் தொடர்பாக பாஜக வேட்பாளராக போட்டியிட்ட நயினார் நாகேந்திரன் உட்பட 4 பேருக்கு சம்மனானது வழங்கப்பட்டிருக்கிறது. வருகின்ற 31ஆம் தேதி அன்று எழும்பூரில் இருக்கக்கூடிய சிபிசிஐடி அலுவலகத்தில் 4 பேரும் ஆஜராக வேண்டும் என்று சம்மனானது அனுப்பப்பட்டிருக்கிறது. குறிப்பா நெல்லை பாஜக போட்டியிட்ட நயினார் நாகேந்திரன், தமிழ்நாடு பாஜக அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம், தொழிற்பிரிவு துணைத் தலைவராக இருக்கக்கூடிய கோவர்த்தனன், நயினார் நாகேந்திரன் உதவியாளர் இருக்கக்கூடிய மணிகண்டன் ஆகியோருக்கு இந்த சம்மனானது சிபிசிஐடி போலீசாரால் வழங்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி இரவு தாம்பரம் ரயில் நிலையத்தில் வைத்து தேர்தல் பறக்கும் படையினர் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்து அதை கொண்டு வந்த 3 நபர்களும் கைது செய்தார்கள். கைது செய்யப்பட்ட சதீஷ், நவீன், பெருமாள் ஆகியோரிடம் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய விசாரணைகளை நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான பணம் என வாக்குமூலமும் அளித்தார்கள். மேலும் விருகம்பாக்கத்தை சேர்ந்த முருகன், ஜெய்சங்கர், ஆசை தம்பி ஆகியோர் பணத்தை நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான கீழ்ப்பாக்கத்தில் உள்ள ஓட்டல்கள் வைத்து கொண்டு சென்றதாகவும் வாக்குமூலம் அளித்த நிலையில் தான் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான ஓட்டல் விருகம்பாக்கத்தில் உள்ள முருகனின் வீடு பல்வேறு இடங்களில் சிபிசிஐடி போலீசார் வந்துட்டு இந்த சோதனைகளும் மேற்கொண்டார்கள். இந்த விவகாரத்தில் ஏற்கனவே பலரிடம் சம்மன் அனுப்பி விசாரணைகள் நடைபெற்று வந்த நிலையில் தான் தற்பொழுது நெல்லை நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிட்ட நயினார் நாகேந்திரன், தமிழ்நாடு பாஜக அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம், தொழில் பிரிவு துணைத் தலைவர் கோவர்த்தனன், நயினார் நாகேந்திரன் உதவியாளர் மணிகண்டன் ஆகியோருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தொழில் பிரிவு துணைத் தலைவர் கோவர்த்தனன் ஓட்டலில் கூட சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி சோதனைகள் நடத்தினார்கள். அதேமாதிரி கோவர்த்தனிடம் விசாரணை நடைபெற்றக்கூடிய நிலை 2வது முறையாக அவரிடம் இந்த விசாரணையானது நடைபெற இருக்கிறது. 31ஆம் தேதி அன்று நேரில் ஆஜராக சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள்.